ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன காலையில் சாப்பிட்டோன்னு பார்க்கலாம். நைட் வச்ச தக்காளி தொக்கு கொஞ்சம் இருந்தது. பக்கத்து வீட்டில் தனியாக்காக இட்லியும் சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க. தினமும் அவளுக்காக கொடுப்பாங்க. அதை அவள் சாப்பிட்லன்னா நாங்கள் தான் சாப்பிடுவோம். அத்தை வந்து அடுப்பில் தோசை சுட்டுன்னு இருந்தாங்க. கேஸ் காலியானதுனால நாங்கள் அடுப்பில் தான் செய்கிறோம் ஒரு 3 நாளாக. அது ரொம்ப ஜாலியாக இருக்குது கேஸில் செய்கிறத விட. தோசைக்கு தக்காளி தொக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு நான் லஞ்ச் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அத்தை சுட்டு போட்டிருந்தாங்க. மாமா சாப்பிட்டாரு. அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என் பசங்களுக்கு இவ்வளோ ஸ்நாக்ஸ் அவங்க தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இது பார்த்ததும். அவங்க இதெல்லாம் வந்து எல்லாமே சாப்பிடுவாங்களான்றது தெரியாது. ஆனால் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் பாப்பாவுக்கு. அப்புறம் நைட்டு வந்து அத்தை எப்போவுமே செஞ்சு வச்சுருவாங்க. நான் வீட்டுக்கு வந்து செய்யணுன்ற அவசியமே இல்லை. நான் ஈவினிங் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கினா போதும். அவங்க எல்லாமே செஞ்சு வச்சுடுவாங்க. இன்றைக்கி வந்து சிக்கன் ஃப்ரையும் சாம்பாரும் செஞ்சுருந்தாங்க. சிக்கன் ஃப்ரை இப்படி செஞ்சாலே வந்து அதில் கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் கறி போட்டு அந்த மசாலாவில் கலந்து சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிக்கும். அவருக்கு அந்த மாதிரி கொடுத்து எனக்கும் இது ரொம்ப ஃபேவரட்டாக ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேரும் அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாடே சாப்பிடுவோம். இது சும்மா லைட்டாக அது கலந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா சாம்பாரும் கறியும் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. பாய்.